டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து நம்ம டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கு ஒர்க்கிங் கேண்டிடேட், ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸா இருப்பீங்க, இல்ல பிரைவேட் ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், இல்ல வேற எதனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த டெட் எக்ஸாம படிச்சு பாஸ் பண்ணிட முடியுமா? அப்படின்ற மாதிரியான கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஒரு கிளாரிட்டியான ஒரு சஜஷனும், ஒரு ஆன்ஸரும் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெட் எக்ஸாம் இந்த வருஷம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த டெட் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியாது அப்படி மாரி யாருக்குனாச்சும் ஒரு தாட் இருக்கு, ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு அப்படின்னா, நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு இப்ப கிளாஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் கேண்டிடேட்டா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரா இருக்கலாம், இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நம்ம இந்த டெட் எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றேன். அதுவும் ஈஸியா. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரே ஒரு வாட்டி ரெகுலாரிட்டிய கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. ரெகுலாரிட்டி அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் பிரிப்பரேஷன் அப்படின்னா, கண்டிப்பா காலையில ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் போதும். ஒரே 1 மணி நேரம் காலையிலயும், ஒரே 1 மணி நேரம் ஈவினிங்கும். இந்த 2 ஹவர்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா படிச்சாக்கா, டெட் எக்ஸாம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க, 5 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கணும். அப்படிலாம் படிச்சா தான் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவ்ளோ எஃபோர்ட் போட்டெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் படிச்சா போதும். இப்போ அந்த 1 மணி நேரம் அப்படின்றது எத படிக்கணும் அப்படின்றது இருக்குது ஆக்சுவலா. சும்மா வந்து ஒரு புக் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு 6வது புக் எடுத்தோம். அப்படியே ஸ்டார்ட்டிங் டாப் டூ பாட்டம் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. எது நீடட்? ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா, சும்மா படிக்கிறதுக்கும், எக்ஸாம் பேஸ்டா படிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு டெட் எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம வந்து உட்கார்ந்து எழுத போறோம் அப்படின்னா, எந்த டாபிக்ல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வருது? அத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டாபிக்க தான் அந்த பர்ட்டிகுலர் 1 ஹவர்ல நீங்க வந்து படிக்கணும். சும்மா ஏனோ தானோ வந்து அப்படியே படிச்சுட்டே போறேன் அப்படின்றது கிடையாது. ஒரு டாபிக் படிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அந்த டாபிக்ல இருந்து 90% கொஸ்டின் வர்ற மாதிரி இருக்கணும். அத தான் செலக்ஷன் பண்ணி படிக்கணும். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. 1 மணி நேரம் படிக்க போறீங்க. அந்த 1 மணி நேரத்துல என்ன டாபிக் படிக்க போறீங்க? அதே மாரி தான் ஈவினிங்கும். ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. டெஃபினட்டா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸாம் பேஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சும்மா வந்து கதை கதையா படிச்சுட்டு இருக்கிறது இல்ல. எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்க. அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நெறைய இருக்கும். எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அவன் எடுக்க போறது ஒரு 30 கொஸ்டின். ஸோ நீங்க டெட் எக்ஸாம்ல எழுத போறது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 30 கொஸ்டின் தான். அந்த 30 கொஸ்டினுக்கு எதனா ஒரு சில டாபிக்ல இருந்து மட்டும் தான் என்ன பண்ண போறாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து 30 கொஸ்டின செட் பண்ண போறாங்க. 6வதுலேருந்து 10வதுக்குள்ள. அப்போ அந்த செலக்டட் டாபிக்ஸ் எது அப்படின்றத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் டாபிக்ஸ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டீச்சிங்காவும் பிளஸ் டெஸ்ட்டாவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ண வைப்போம். இதுதான் எங்களுடைய ஒர்க். ஸோ நீங்க செல்ஃபா ஸ்டடி பண்றீங்கனாலும் இத தான் நீங்க பண்ணணும். அதிகமா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ரொம்ப இப்ப நீங்க சொன்னீங்க 5 மணி நேரம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கவங்க தான் 5 மணி நேரம் படிப்பாங்க. ஜஸ்ட் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். இட் இஸ் எனஃப். அடுத்தது வீக்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் எடுத்துக்கணும். மார்க் டெஸ்ட். நீங்க என்ன படிச்சீங்க? என்னத்த நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாபிக்ஸ் எல்லாம் வந்து படிச்சீங்களோ, அத ஒரு வாட்டி
ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இல்ல ஒரு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ரிவிஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறத, இல்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறத ஒரு வாட்டி எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டெஸ்ட் பிராக்டிஸா எடுத்து பண்ணலாம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதுதான் நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுடைய ஸ்டடி குவாலிட்டிய இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணுமே இது. அடுத்தது 3rd பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுலயுமே அதே பேட்டர்ன் தான். 2025 நவம்பர் மாசம் நடந்த நிறைய குவாலிஃபைடான கேண்டிடேட்டை போய் கேட்டீங்கன்னா மெஸ்மரைஸ் அகாடமியில இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை தனியாக செப்பரேட்டா புக்ஸா நம்ம ரெடி பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் படிங்க, பிளஸ் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி படிச்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே பிளானை தான் நீங்க இந்த வாட்டி என்ன பண்ண போறீங்கன்னா போட போறீங்க. அடுத்தது சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. இது என்னது? சப்ஜெக்ட் செலெக்ஷன். சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா இப்போ நீங்க வந்து பேப்பர் 2 எழுதுறீங்க. அதுல தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்கலாம், இல்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மார்க்ல இருந்தா 150 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டுக்கு எது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், இல்லை எந்த மேட்ச்னா இருக்கட்டும். இங்கிலீஷ் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 25 மார்க் நீங்க எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்டடி, உங்களுடைய தரம் நீங்க உயர்த்திக்கணும். தமிழ் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் 25 மார்க் நான் கம்பல்சரி எடுத்துருவேன். இங்கிலீஷ் 25 மார்க் கம்பல்சரி நான் எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு நீங்க கொண்டு வந்துடணும். அடுத்தது நீங்க இறங்க போறது பேப்பர் 1 இருந்தீங்கன்னா மேக்ஸ். அதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 25 மார்க் எடுக்க போறீங்க. 75 மார்க் நம்மளுக்கு க்ளோஸ். இதுல சப்போஸ் எதனா ஒரு சில சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சதுன்னா சைக்காலஜி சப்ஜெக்ட் இருக்கு, இவிஎஸ் சப்ஜெக்ட் இருக்கு. கண்டிப்பா என்ன ஆயிடுவீங்க? டெஃபினட்டா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இட் இஸ் வெரி ஈஸி. அதே மாதிரி பேப்பர் 2 இருக்கிறீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ். இதே மேக்ஸ் சயின்ஸ் மேஜருக்கு மேக்ஸ்ல மார்க் பிடிச்சிருங்க. மேக்ஸ் வராதவங்களுக்கு சயின்ஸ்ல மேக்ஸ் பிடிச்சிருங்க, மார்க் பிடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் நம்ம அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம அகாடமியில மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் சூப்பராகவே ட்ரெயின் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கு அப்படின்னா அந்த நம்ம அகாடமியோட கிளாஸஸ் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. மேடம் மேக்ஸ் வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஸோ யாரா இருந்தாலுமே ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்து சோசியல் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் தமிழ், இங்கிலீஷ் நீங்க வந்து நார்மல் ஃபோக்கஸ். சோசியல் சயின்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எது மோஸ்ட் வாண்டட் டாபிக், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அந்தந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் மெயினாக ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளுக்கு தேவை தமிழ், இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க்ஸ். என்ன 60 மார்க்குக்கு நம்ம 30 மார்க்ஸ் எடுக்கிறது வெரி ஈஸி. சைக்காலஜி சப்ஜெக்ட் வேற இருக்கு. அதுல ஒரு 10 மார்க் வந்தா கூட நம்மளுக்கு ஒரு 80-90 மார்க் வந்துடும். நம்மளுக்கு தேவை 75 மார்க். 75 மார்க் எடுக்கிறது அப்ப டெட் எக்ஸாம்ல ஈஸி. படிச்சால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ அவர். ஆக்சுவலா ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீ அவர் இருக்கும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன். இந்த செஷன்ல கண்டிப்பா 1 ஹவராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ஹவர்ல முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க என்ன கரெக்டா அந்த நேரத்தை யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வேலை கிடையாது. அதுக்கப்புறம் வேற எதனா ஒரு பிளான் பண்ணிக்கலாம். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் அந்த பர்டிகுலரா அந்த 1 ஹவரோ இல்ல ஒரு ½ அன் ஹவரோ இல்ல 3/4 மணி நேரமோ கண்டிப்பா ஒரு மார்னிங் செஷனுக்கு ஒரு பீரியடும் ஈவினிங் செஷனுக்கு ஒரு பீரியடும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பர்டிகுலர் டைம்ல 3 விஷயம் பிளான் பண்ணலாம். ஒன்னு
ஸ்டடீஸ்க்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா அதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடீஸ் செட் ஆகாது அப்படின்னா கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் மாதிரி எதனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் செட் ஆகலையா, உங்க கூட யாருன்னா ஒரு சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா பாருங்க, குரூப் டிஸ்கஷன். அவ்வளோதான். ஒரு 2-3 டீச்சர்ஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா அதே சேம் அந்த ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கிறாரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ் நம்ம 2 பேர் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு டாபிக் நீங்க எடுத்துக்கோ, நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன், 2 பேர் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல எதனா கிளாஸ் லிசன் பண்றீங்களா, அந்த கிளாஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பக்காவா கொண்டு போயிடலாம் ஈஸியா. 3 மோடு இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் மூலியமா கொண்டு போகலாம், இல்ல ரிவிஷன் பண்ணலாம், இல்ல புதுசா ஸ்டடி பண்ணலாம், இல்ல ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எதனா உங்களுக்கு வந்து சான்சஸ் உங்களுக்கு எப்படி அது வந்து இருக்குன்னு பார்த்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வேலைக்கு போயிட்டே இருந்தா கூட பாஸ் பண்ணிடலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே நோ இஷ்யூஸ். இந்த ஒரு ஃபாலோ பண்ணாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாவே இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இதையும் மீறி உங்களுக்கு எதனா வந்து ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மட்டும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதையுமே என்னென்ன விஷயம்லாம் வந்து மோர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இது என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் விஷயம், டெய்லி ஸ்டடி டைம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். நெக்ஸ்ட், ஹாலிடே டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். சாட்டர்டே சண்டே இல்ல ஃபெஸ்டிவல் டைம் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ரெகுலரா மார்க் டெஸ்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மோட் ஆக்டிவா வச்சுக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றத இந்த மார்க் டெஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வரும். அடுத்தது ரிவிஷன் அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்க வந்து வச்சுக்கணும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த புக்லெட் செட் கண்டிப்பா டெட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்கன்னா அது உங்க கையில இருக்கணும். உங்களுடைய டாபிக் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னா அதை வச்சுக்கணும், இல்ல சோசியல் சயின்ஸ்னா அதை நீங்க வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். லாஸ்ட் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது லாங்குவேஜுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜருக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சைட் பை சைட் அதையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி வே. இதை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா டெஃபினட் சக்சஸ். நீங்க என்னதான் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீங்க டைம்ஸ் இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம அகாடமில நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.